கோல்டு எடுத்துக்கோ, நம்ம யூஎஸ்டியில் வந்து பர் அவுன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1976 178 இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2007 2007 838 இருந்தது பர் அவுன்ஸ். 2008 975, 2011 1622. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2020 நியர்லி 9 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் 1985 கோல்டு. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ், எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது. நெக்ஸ்ட் 2024 2647, இப்போ ப்ரெசென்ட்ல 4100 கிட்ட இருக்கு. ஸோ இது கோல்டோட அந்த பெர்ஃபார்மன்ஸ். அதே நீங்கள் நிஃப்டி 50 எடுத்துக்கிறீங்களேன், 1995 862 இருந்தது. நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்லேயே 1220 97. 1999 பார்த்தீங்கன்னா 1480. ஸோ நெக்ஸ்ட் 2003 1615, அப்புறம் 2005 2057. அதே நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அப்படியே 3402. நெக்ஸ்ட் இயர் 2007 வந்து 4082. அப்புறம் 2010 6029, 13 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2015 8901. ஸோ இந்த கன்சிஸ்ட் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்ரி இயர் மூவ்மெண்ட் இருக்கா. இதுதான் அந்த டாட்டாய்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். 2017 9520 அண்ட் 2018 11,000 டச் ஆயிருக்கு, 2020 11,962, 21 17,137, 22 18,000, 23 18,534, 2024 24,951, 2025 24,750. ஸோ கன்சிஸ்டன்சி இருக்கா, இதுதான் வந்து நிஃப்டியோட ஸோ இந்த மூமெண்ட். பட் கோல்டில் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, வெயிட்டிங் பீரியட் அண்ட் ஒரு டவுன் போயிட்டு அப்புறம் ஒரு அப் வரும், இதுதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் கிரிப்டோக்கு ஜீரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரெகுலேட்டடு கிடையாது. நீங்கள் பட்டா இல்லை நிலம் வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்களா, இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.